ஏங்க, இந்த கதையை கேட்டிங்களா? நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம்தான் ஆகுது. இப்போ புது பொண்டாட்டிய அழைச்சிக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு போகாமல் தன் அம்மாவையும் அப்பாவையும் அழைச்சிக்கிட்டு மதுரை திருச்செந்தூர்னு கோவில் கோவிலாக அலைய போகிறாரா மாப்பிள்ளை. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது என்று சொன்னார் என்று கணவனிடம் புலம்பினால் மங்கையர்க்கரசி என்று தான் சொல்ல வேண்டும். பொதுவாக பொண்ணு வீட்டில் கேட்டு வாங்குற வரதட்சணை சீர்வரிசையை பற்றி மாப்பிள்ளை புது விளக்கம் கொடுத்ததும் எல்லோருமே அசந்துட்டீங்க. ஆனால் இப்போ மாப்பிள்ளை நடந்துக்கிறத பார்த்தா பொண்டாட்டிக்கிட்ட தனியாக பேசுறதுக்கு கூட அம்மாவோட அனுமதி இல்லாமல் செய்ய மாட்டார் போல் இருக்கே என்று தன்னுடைய பங்கிற்கு மங்கையர்க்கரசியை குழப்பினார் நமசிவாயம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சசிகலாவை பெண் பார்க்க வந்த நபர், உங்களுடைய ஆர்ப்பாட்டமில்லாத அழகும் அதிர்ந்து பேசாத குணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சம்மதத்தை தெரிவித்தான் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவனது பெற்றோர் கேட்ட வரதட்சணையை சசிகலாவின் பெற்றோரால் தர முடியாத நிலை. உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுக்க எங்களால் முடியாது, மன்னிக்கவும் என்று தகவல் அனுப்பிவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதை பார்த்து பதறி போய் ஓடி வந்த அந்த இளைஞன், என்னோட சேமிப்பு நிறையவே இருக்கு, அதை தர்றேன், எங்க அம்மா கேட்ட வரதட்சணையை நீங்களே செய்கிற மாதிரி சபையில பண்ணிடுங்க என்று அவனும் சொன்னான். உங்க அம்மா கிட்ட பேசி வரதட்சணையே வேண்டான்னு சம்மதிக்க வச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எனக்காக உங்களை பெத்தவங்களையே உதற துணிஞ்சிட்டீங்க, நாளைக்கு வேற காரணத்துக்காக என்னைய ஒதுக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் என்று சசிகலா கேட்ட கேள்வியில் அவன் பதில் சொல்ல முடியாமல் வியர்த்து விறுவிறுத்து எதுவும் சொல்லாமல் போனவன்தான். பிறகு பதிலே இல்லை. அதன் பிறகு வந்த வரன்கள் எல்லாம் ஜாதக பொருத்தம் இல்லாததா இருந்ததால் வரதட்சணையை இவர்களது சக்திக்கு மீறி கேட்டார்கள். குறைவாக கேட்டால் அந்த மாப்பிள்ளைக்கு ஏதாவது குறை இருக்குமோ என்ற குழப்பத்தில் யாரிடமாவது சசிகலாவின் அப்பா விசாரிக்க போக அது வம்பில் முடிந்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் விடுத்து நிஜமாகவே புரட்சிகரமான எண்ணத்துடன் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்து கொள்ள வந்த வரனின் ஜாதகம் பொருத்தமில்லை என்று சசிகலாவின் தந்தை பின்வாங்கிவிட்டார். ஆனால் சுந்தரேசன் வரதட்சணையாகவும் கேட்கவில்லை, அதே சமயம் எதுவுமே வேண்டாம் என்றும் அவர் சொல்லவில்லை. உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இது வெறும் சம்பிரதாய வார்த்தையாதான் நான் சொல்றதா நினைக்காதீங்க. எனக்கு வரப்போற மனைவி சீர்வரிசை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை என்று சொன்னான். தொடர்ந்து, ஆனா அவங்க எதுவுமே எடுத்துட்டு வரலனா யாரோ ஒருத்தர் வீட்டில் விருந்தாளியா தங்கி இருக்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு வரும் என்றும் அவன் சொன்னான். தான் பிறந்த வீட்டில் இருந்து பொருட்களை எடுத்து வந்தா இந்த வீட்டில் இருக்கிறதும் இந்த மனுஷங்களும் என் சொந்தம்னு அந்யோன்யம் வரும், இதுவும் என் வீடு அப்படின்னு மனது இயல்பு நிலைக்கு வந்துவிடும் என்று அவன் தெளிவாக பேசியதும் சசிகலாவுக்கு ரொம்பவே பிடித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அவனை பற்றி மற்ற குணங்கள் அதிகம் தெரியவில்லை என்றாலும் இவன் மனிதர்களை மதிக்க தெரிந்தவன் என்பது மட்டும் அவளுக்கு நன்றாக புரிந்தது. சீர்வரிசையின் அவசியத்தை பற்றி அவன் சொன்ன கருத்தை கேட்டு இந்த கோணத்தில் நாம் சிந்திக்கவே இல்லையே என்று சசிகலாவின் பெற்றோர் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சுந்தரேசன் சசிகலா திருமணத்திற்கு முதல் நாள் வரவேற்பு நடந்து கொண்டிருந்த நேரம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கூட்டத்தில் இருந்தவன், பொண்ணு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்கடா என்று மாப்பிள்ளையின் காதில் கிசுகிசுத்தான் என்று தான் சொல்ல வேண்டும். இரட்டையர்கள் கிட்ட கூட 10 வித்தியாசத்தை அவங்க தாயால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அடையாளம் உண்டு. சசிகலாவோட நிறம் அவங்களோட தனித்தன்மை என்று நண்பனை கடிந்து கொண்டான் மாப்பிள்ளை சுந்தரேசன் என்று தான் சொல்ல வேண்டும். சரி நண்பா, ஒருத்தரோட நிறம், பிறப்பு, மாற்றுத்திறன் இதை பற்றி பேசினா உனக்கு பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும், அதை விட நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனா இப்போ வரவேற்பும் முடிஞ்சு போச்சு என்று சொன்னான். ஆனா அவங்க இவங்கன்னு மரியாதையா கூப்பிடுறத பார்த்தா இன்னும் பொண்ணு மேல உனக்கு பயம் போகல போல இருக்கே என்று கிண்டல் பேச்சை ஆரம்பித்தான் அந்த நண்பன் என்று தான் சொல்ல வேண்டும். போடி வாடின்னு பேசுறதெல்லாம் எங்களோட பர்சனல், அதை நாங்கள் ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை.
என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் சுந்தரேசன் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த உரையாடல்களில் எந்த தவறும் இல்லாததால் யாரும் ரகசியமாக பேசவில்லை. அதனால் மணமகள் தம்பியின் தோழன் மூலமாக இந்த உரையாடல் சசிகலாவை சென்று அடைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இவ்வளவு சம்பாதிக்கிற ஆள் வரதட்சணை சீர் எதையும் கட்டாயப்படுத்தி கேட்காம இருக்கவும் எனக்கு சின்னதா சந்தேகம் இருந்துச்சுக்கா. இப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இயல்பா பேசினதை கேட்டதும் நம்பிக்கை வந்துடுச்சு. எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சூப்பரான மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிருக்கா என்று அவன் புகழ்ந்து விட்டு சென்றதும் சசிகலாவின் முகத்தில் இன்னும் பூரிப்பு கூடியது என்று தான் சொல்ல வேண்டும். திருமணமும் வழக்கமான கேலி கிண்டல்கள், சாப்பாட்டில் இது தூக்கல் அது குறிச்சல் என்ற முணுமுணுப்புடன் இனிதே நடந்து முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். தேனிலவுக்கு எந்த ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போக போறீங்கன்னு சொல்லாம சஸ்பென்ஸா வச்சிருக்காரே, நிச்சயம் நாம எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியை தான் தரப்போறாரு என்று குதூகலத்தை எதிர்பார்த்து இருந்தால் சசிகலா என்று தான் சொல்ல வேண்டும். சுந்தரேசனும் கொடுத்தானே ஒரு அதிர்ச்சி வைத்தியம், அதை சசிகலா நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. ஆம், திருமணத்தின் பிறகு மறுவீடு செல்லும் சடங்குகள் எல்லாம் முடிந்தவுடன் மதுரை, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுசீந்திரம், கன்னியாகுமரி என்று ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா ஏற்பாடு செய்து விட்டான். அதுவும் அவனுடைய அப்பா அம்மாவுடன் சேர்ந்து என்று தான் சொல்ல வேண்டும். கல்யாணம் முடிஞ்ச சூட்டோட மலை ஏரியாவுக்கு மனைவியை அழைச்சிக்கிட்டு போகாம 60ஆம் கல்யாணம் செஞ்சவன் போல கோவில் குளத்தை சுத்த கிளம்பிட்டாரே என்று சசிகலாவின் பெற்றோர்கள் கவலைப்பட ஆரம்பித்திருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சசிகலாவிடம் அவள் அம்மா போனில் பேசிய போது எல்லா விஷயத்திலையும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிற ஆள் தான், கொஞ்ச நாள் அவர் போக்குக்கு விட்டுடுவோம், அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நான் இதை பத்தி பேசுறேன், அவசரப்பட்டு குட்டைய குழப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் அவள் என்று தான் சொல்ல வேண்டும். சசிகலா திருமணத்தன்றே மாமியாரை நினைத்து சற்று குழம்பிதான் இருந்தாள். நல்ல சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறப்பவே பிள்ளையையும் மருமகளையும் தனி கொடுத்தனம் விட்டுட வேண்டியதுதான். அப்புறம் பிரச்சனை பெருசாகி அவளா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதுக்குள்ள நாமே மரியாதையை காப்பாத்திக்கிட்டா நல்லது தானே என்று சுந்தரேசனின் அம்மா யாரிடமோ பேசி கொண்டிருந்த செய்தியும் காற்றிலே கலந்து சசிகலாவிடம் வந்து சேர்ந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சசி, உன் மாமியார் மெகா சீரியல் பைத்தன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள்ல நீ உன் மாமனார் மாமியாரை விட்டு வீட்டை விட்டு விரட்டிடுவேன்னு பயந்து இப்பவே உங்களை தனி கொடுத்தனும் அனுப்பிடலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியான முன்ஜாக்கிரதைன்னு தோணுது என்று சசிகலாவின் சித்தி தன் காதில் விழுந்த செய்திகள் சுருட்டி இவளிடம் பற்ற வைத்து விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். அக்கம் பக்கத்தில் மாமியார் மருமகள் சண்டை நடக்கும் போது நம்ம தம்பி பொண்டாட்டி இதே மாதிரி நம்ம அம்மா அப்பா கிட்ட நடந்துகிட்டா எவ்வளவு வேதனையா இருக்கும். அதனாலதான் கல்யாணமாகி போற இடத்துல மாமனார் மாமியாரை நல்லபடியா வச்சுக்கணும் என்று தனக்கு தானே உறுதிமொழி எடுத்து கொண்டிருந்தாள் சசிகலா என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் திருமணம் முடியும் முன்பே வரப்போகும் மருமகள் ராட்சசியாக இருந்து விட்டால் என்ன செய்வது என்று பயப்படும் மாமியார் நம்முடன் ஒட்டுதலுடன் பழகுவாரா? நாம் நெருங்கி போனாலும் அவரது அடிமனதில் உள்ள அச்சத்தின் காரணமாக நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் குற்றம் கண்டுபிடித்தால் என்ன செய்வது என்ற சந்தேகமான மனநிலையில் தான் சசிகலா இருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் தான் சுந்தரேசன் தேனிலவு பயணம் போக வேண்டிய நேரத்தில் அவன் அம்மா அப்பாவை சேர்த்து அழைத்து கொண்டு கோவில் குளம் என்று அலைந்ததும் வெறுப்பு ஏற்படவில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் நேர்த்தியாக செய்யும் அவன் இதை கூட ஏதாவது காரணமாக செய்யலாம் என்றும் அவள் நம்பிக்கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்தரங்கமான நேரத்தில் கூட தொழில், பெற்றோர், உறவினர் என்று எதையாவது பேசி நேரத்தை வீணடிக்காமல் தன்னை பற்றி சொன்னதுடன் சசிகலாவுக்கு பிடித்ததை பற்றி அவன் கேட்டான். அதனாலேயே அவளுக்கு சுந்தரேசனை இன்னும் அதிகமாக பிடித்தது என்று தான் சொல்ல வேண்டும். இவர்கள் ஆன்மீக தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்றுவிட்டு வந்த ஒரு வாரம் ஆகியிருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அன்று இரவு சாப்பாட்டு நேரம், டேய் சுந்தரேசா, ரொம்ப வருஷமா நாங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்ட இடத்துக்கு எல்லாம் அழைச்சிக்கிட்டு போயிட்ட. உங்களோட அந்த கோவில்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யும் போது ரொம்பவே மனநிறைவா இருந்துச்சு. எங்களுக்கு இந்த சந்தோஷம் போதும். நீ முதல்ல
உன் பொண்டாட்டிய அழைச்சிக்கிட்டு அவள் ஆசைப்படுகிற இடத்துக்கு போயிட்டு வா என்று சொன்னாள் அவனுடைய தாய். ஒவ்வொரு காரியமும் இவங்க சொன்னாதான் நடக்குமா? சுத்தம் என்று சசிகலாவின் மனதிற்குள் சலிப்பு தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த ஏற்பாடு எல்லாம் ரெடி. அவ போகணும்னு ஆசைப்பட்டதுல 6 ஊர்களுக்கு போற மாதிரி 4 நாள் டூர் பிளான் பண்ணி டிக்கெட்டும் ரிசர்வ் பண்ணிட்டேன். அடுத்த வாரம் வியாழக்கிழமை கிளம்பணும் என்று சுந்தரேசன் சொன்னதும் சசிகலாவின் முகத்தில் புன்சிரிப்பு தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். அன்று இரவு, என்ன சசி, இவன் தேனிலவுக்கு போக வேண்டிய நேரத்துல அம்மா அப்பாவோட கோவில் கொள்ளன்னு போறானே, நம்மளை இனிமே எங்க தனியா அழைச்சிக்கிட்டு போக போறானேன்னு உன் மனசுல ஏமாற்றம் இருந்திருக்குமே என்று அவன் கேட்டதும் சசிகலா முகத்தில் ஒரு வியப்பு. எதிராளி மனசுல என்ன ஓடுதுன்னு பேப்பர்ல இருக்கிற மாதிரி தெரியுமா? இவ்வளவு கரெக்டா சொல்றாரே என்று நினைத்து எதுவும் பதில் சொல்லாமல் இருந்தான். எப்படியும் அவனே அதற்கு விளக்கம் சொல்லுவாள் என்று இவளுக்கு நன்றாக தெரியும். எங்க அம்மா மட்டுமல்ல, ரொம்ப பேர் இப்படிதான் பயப்படுறாங்க. அதே மாதிரி மருமகள்களும் இதை தான் நினைக்கிறாங்க. மெகா சீரியல் வர்றதுக்கு முன்னால மாமியார் மருமகள் சண்டை இல்லையான்னு கேட்கலாம். வாசல் கதவு இடிஞ்சிடுச்சு, அதனால மாமியாரை வீட்டை விட்டு அனுப்புறங்கிறதுக்கு மெகா சீரியலும் முக்கிய காரணம். இந்த சூழ்நிலையில மனைவி பக்கம் கணவன் சாஞ்சா பெத்தவங்களுக்கு முதியோர் இல்லம் அல்லது வீட்டு வராண்டா. 2 பக்கமும் முடிவெடுக்க முடியாம திணறுனா ரொம்ப சீக்கிரம் விவாகரத்துக்கு காரணமாயிடுது. வேலை பார்க்குற இடத்துல யார் யாரையோ அனுசரிச்சு போறோம். ஆனா நம்மளோட வாழ்க்கைய நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமைச்சிக்க கொஞ்சம் கவனமா நடந்துகிட்டா போதும். எந்த பிரச்சனையும் வரவே வராது. கல்யாணம் ஆன கையோட அவங்கள கோவிலுக்கு அழைச்சிக்கிட்டு போனதால அம்மா வாயிலிருந்து உன்னை தனியா கூட்டிக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. மனைவிய சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் யாரோட பர்மிஷனும் தேவையில்லைன்னு நினைக்கிற ஆள். ஆனால் உரசல் வரக்கூடாது பார் என்று நீண்ட லெக்சர் அடித்தான் என்று தான் சொல்ல வேண்டும். பெத்தவங்களா மனைவியோ பிரச்சனை பண்ணினா யாராவது ஒருத்தர் பக்கம் சாஞ்சிடாம அந்த சிக்கலுக்கான காரணம்னு பார்த்து அதை சரி செய்கிற குணத்துடன் இருக்கும் கணவனை நினைத்து சசிகலா அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். புண்ணுக்கு புணுகு தடவாம காயத்தை ஆற வைக்கிற வித்தைய எங்க கத்துக்கிட்டீங்க என்று சசிகலா சொல்லவும் செய்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவளது கைகளை பற்றி கொண்ட சுந்தரேசன், மனுஷனா மதிச்சு நேசிக்கணும், ரொம்ப சாதாரணம். மற்றவங்க நம்மளை எப்படி நடத்தணும்னு நாம விரும்புகிறோமோ அப்படியே நாமளும் மற்றவங்களை நடத்தணும். அது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் என்றவனுக்குள் ஐக்கியமானாள் சசிகலா என்றாள்.